ஓம் அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்திய தபகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று சர்வ அமாவாசை விரத நாள், ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாள், தொண்டரடி பொடியாழ்வார் திருநட்சத்திர நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். இன்று அதிகாலை 5:56 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது. இன்று முழு நாளும் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:23 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாலை நேரத்தின் பின்னர் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வந்து சேரும், எச்சரிக்கை தேவை. விட்டு கொடுத்து போங்க, ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பூ பழம் காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், ஜவுளி கடை துணிக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு படிக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, திறமை வெளிப்படும் நாள். ஆஃபீஸில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. பிசினஸை பொறுத்தவரையில் நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும். ஃபுட் கேட்டரிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பேக்கரி, டீ ஷாப், ஜூஸ் ஷாப், ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்கள், ஆர்ஜே, விஜே, டிஜே, நியூஸ் ஆங்கர் அல்லது ஆங்கரிங் செய்பவர்கள், கேம்பெயினிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாலை நேரத்தின் பின்னர் பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையில் பிரயாணம் பயணத்தில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, போட்டி பொறாமை நிறைந்த நாளாக இருக்கும். போட்டி பொறாமை இல்லாத வாழ்க்கை கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், போராட முடியும், முன்னேற முடியும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ப்ரோக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, நிறைவான நாள், ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய நாள். குடும்பத்திலே ஒற்றுமை நிலவும். சயின்டிஃபிக் ரிசர்ச் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், மெடிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் பிடிச்ச சில விஷயங்களை பண்ணுவீர்கள். ஆண்கள் நட்பு வட்டாரத்தில் உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கும். நண்பர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபாடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி நட்பு வட்டாரத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும். தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேளுங்க. ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கோம், பெருசாக ப்ரோக்ரஸ் இல்லை, ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைப்பீங்க சில பேர். வேலையை விட்டுடலாமா அப்படின்னு அவசரப்பட வேண்டாம். இன்னொரு கையில் வேலை கிடைக்காம ரிசைன் பண்ணாதீங்க. ஜாப் மார்க்கெட் சரியாக இல்லை. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஃபேஷன் டிசைனராக மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை குறையும். வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பழைய சொத்தை வித்துட்டு புதுசாக ஒரு சொத்து வாங்குறது, இல்லை பரம்பரை சொத்தில் புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறது, ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிளான் பண்ணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி மணி சேஞ்சர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கும் ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். சில விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும், சில விஷயங்களில் அப்படியே ஒரு ஸ்டக்காகி நிற்பீங்க. ஐடி சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், கால் சென்டர், பிபிஓ, டெலிகாம் செக்டர், இவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பேங்கிங், ஃபைனான்சியல் செக்டர், இன்சூரன்ஸ் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். கஸ்டமர்ஸோட சில ப்ராப்ளம்ஸ் வரும். வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோபத்தை காட்டாதீங்க. மாணவர்கள், இன்ஜினியரிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வீட்டிலே சில மாடிஃபிகேஷன்ஸ், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்வீங்க. கடன் சம்பந்தமான விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுக்கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது. சமூகத்தில் நல்ல பேருள்ள விஐபிக்கள் உடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கார் அல்லது பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி எடுக்கலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இவங்களோட நான் லைஃப்பில் ட்ராவல் பண்ணால் எனக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் டிசைட் பண்ணுவீங்க. அது சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நினச்சபடி நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய தசா புத்தியும் அந்தரமும் இருந்தால், கரெக்டாக இருந்தால், நல்லா இருந்தால், நான் சொல்கிறது 200% நடக்கும். பெண்களை பொறுத்தவரையில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ஆண்களை பொறுத்தவரையில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஜிம் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள்,
கொரியோகிராஃபி செய்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அஷ்டகம்பாடி வழிபடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் அல்லது நல்ல ஒரு சக்சஸை கொடுக்கக்கூடிய நாள். குறிப்பா வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த வேலையில இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் சக்சஸையும் கொடுக்கக்கூடிய நாள். ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிருப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஏதோ ரீசனால வேலை போயிடுத்து, நம்மளா ரிசைன் பண்ணமோ இல்லை வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை வந்ததோ, எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த சம்பந்தமான விஷயங்களும் ஒரு ப்ரோக்ரஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபுட் சம்பந்தமான பிஸ்னஸ், ஃபுட் ப்ராசஸிங், கேட்டரிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் இவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள், நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துன்பத்தை நீக்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, சிறப்பான நாள். பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். சில பேர் கைமாத்து வாங்கணும், அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது இப்போ நடக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை, அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுபவர்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், லீகல் ப்ராசஸிங், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது கிளவுட் கம்ப்யூட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்கணும், சொந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது சம்பந்தமான லோன் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போகிறது, இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கு கெஸ்டாக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, சனி ராகு இருவரும் உங்களுடைய ராசியில் ட்ராவல் பண்ணுறாங்க ஒன்றா சேர்ந்து. ஸோ சில விஷயங்களில் ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். சில விஷயங்களில் எதிர்பாராத மாதிரி, எதிர்பார்க்காத டைமில் நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர், ஹோம் கேர் சர்வீஸ், ஃபார்மா கம்பெனி நடத்துகிறவங்க, ரிசர்ச் சம்மந்தமான மெடிக்கல் ரிசர்ச் சம்மந்தமான கம்பெனி நடத்துகிறவங்க, மெடிக்கல் கன்சல்டிங் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அஞ்சனை மைந்தன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மீனராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாய் வார்த்தையில கவனமா இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்திலும் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு புகழ், பெருமை வந்து சேரும். கட்சியில் ஒரு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்திருப்பீங்க. அசம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. சமூகத்தில் நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் உண்டு. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ஆட்டோமொபைல் என்ஜினியராக, மெக்கானிக்கல் என்ஜினியராக, பெட்ரோலியம் என்ஜினியராக இருப்பவர்கள், மெரின் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது உங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வராதீங்க. சில பேர் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட், ஸ்கேம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. நன்றி, வணக்கம்.